கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 42ஆம் சங்கீதம், அதில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவா போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. வாஞ்சை என்று இந்த மான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மான் பிடிக்காத நபர் யாருமே கிடையாது. மான் பிடிக்காது. ஆனா இந்த மான் தண்ணீரை கண்டு என்ன பண்ணும், துள்ளி பூச்சி என்ன பண்ணும், அது தூரத்துல தண்ணியை பார்த்துன்னா அவ்வளவு ஸ்பீடா நம்ம போய் தண்ணியை, ஆமா சோத்திரம், தண்ணியை போய் என்ன பண்ணும், அது பகிரும். அது வாஞ்சை, எப்படியாவது தண்ணியை குடிக்கணும். அதே மாதிரி நம்ம தூரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணும், வாஞ்சை அதிகமாய் வேண்டும். சோதரன், நேற்று செவித்த நாளை விட இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம செவிக்கணும். நேற்று தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்த இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக அநியாயம் செய்கிறவன் அநியாயம் தேவனுக்காக பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வாஞ்சை. அவன் சோதரன், இங்கே சங்கீதக்காரன் தாவி இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். தேவன் மேலே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. அவனுடைய வாஞ்சை விருப்பமெல்லாம் தேவனை உயர்த்துகிறது. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோலியாத்தை அடிக்க போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவான், ஆண்டவராகிய தேவனை, அவருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி அவன் உச்சரிக்கிறதை பார்க்க முடியும். ஆமே சோதரர், எல்லா இடங்களிலும் ஆண்டவர் சொல்றான், ஆண்டவர் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவரை மேல இருக்கிற அவனுக்கு தாஞ்சி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதக்காரன் தாவீது பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே தேவனை தேடுகிற ஒரு நபராக காணப்படுகிறான். 7 முறை தேவனை துதிக்கிறவனும் காணப்படுகிறான். எந்த சூழ்நிலையிலும் இப்ப நடத்தின கர்த்தருடைய ஆலோசனைப்படி கேட்டு நடக்கிற ஒரு நல்ல ஒரு சங்கீதக்காரன் தாவீது இருக்கிறான். அவனுடைய வாஞ்சை பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நான் பிரியமா எப்படி வாழ்றது, நான் எப்படி தேவனுக்கு பிரியமா நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்ன பண்றான், ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க, இதயம் கெட்டு போச்சு, இதயத்தை மாத்துங்க ஆண்டவரே, என் கண்களுக்கு முன்பாக புல்லாங்க வைக்கக்கூடாது. எல்லா காரியத்தையும் என்ன பண்றான், அவன் தேவனாய கர்த்தரை சார்ந்து கொண்டே அவன் செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் கூட ஆண்டவரை தேடுகிறதில்லை. ஆமே சோத்திரம். வாஞ்சையோடு கூட காணப்படும் பொழுதுதான் தேவநாயகத்திரம் உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். அப்ப தேவன் மேல என்ன பண்ணா, எதுக்கு நம்ம என்ன பண்றோம், வாஞ்சையாய் செயல்படுறோம். இந்த கருத்துக்கு வாஞ்சையாய் செயல்படுறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தரை தேடுவதிலே நம்ம என்ன பண்ணோம், வாஞ்சர். அமெரிக்கா பகுதியில் பார்த்தீங்கன்னா சில ஆலயங்களில் ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்ணுவாங்களாம், அங்கே இருக்க மான்களை வேட்டையாட போயிடுவாங்க. மான்களை வேட்டையாட, அதாவது நான் அமெரிக்காவில் அங்கே போன பாஸ்டர் சொல்றாரு, எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் 4 கார் இருக்குமா. 4 காருக்கு என்ன பண்ணும், அவங்களுடைய வாஞ்ச வேட்டையாடி என்ன பண்ணும், மானை பிடிச்சு அடித்து சாப்பிட்டு அன்றைக்கு நாள் என்ஜாய் பண்ணும். ஆனால் அந்த நாளை தேவனுக்குரிய நாளாக நம்ம எண்ணி வாஞ்சைன்னா, தேவனை தேட அவங்களுக்கு வாஞ்சை இல்லை, எத்தனையோ சொத்து, ஆனாலும் என்ன மான்களை தேடி ஓடி என்ன பண்ணாங்க, வேட்டையாடி சாப்பிட்றாங்க. நீங்கள் நானும் அப்படி வேட்டையாட தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி, ஆண்டவரே நான் இன்னும் முன்னேற எனக்கு வாஞ்சி விசுவாசம் போனேன், என் விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும் சொல்லி என்ன பண்றாரு, எனக்கு பத்மனு கூட தாவீது பண்ணும்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த வழியை பெருப்பாங்க. ஆனால் இவன் மேலே வாஞ்ச பாருங்க, எப்படியாவது தேவனை நோக்கி நம்ம கூப்பிடணும். அவன் காதில் கேட்குறான், இயேசுவை பார்க்கல, ஆனாலும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவனுக்கு இறங்கி அற்புதங்களை செய்ய முடிகிறது. அந்த இடத்துல அவன் மேலே ஆண்டவர் மேலே என்ன பண்றான், வாஞ்சியா இருந்தா பண்றான், கூப்பிடுதான். எல்லாரும் சொல்லுவாங்க, சத்தம் அதட்டுறாங்க, பெரிய கூட்டம் போது. ஆனாலும் பாருங்க, தேவன் படைச்ச உலகத்தை தேவனாய கர்த்தரை பார்க்கணும்னு சொல்லி அவனுக்கு அவ்வளவு ஆஞ்ச. யாருக்குங்க, குருடனுக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் கண்களை திறந்தான். நம்முடைய கண்கள் வெளியே தெரியுது, ஆனால் உள்ள இந்த கண் என்ன பண்ணும், அது தூங்கவே தூங்காது. எப்பயும் நம்ம விழித்து உள்ளுடைய மனக்கண்களை ஆண்டவர் நமக்கு திறக்கணும். ஸ்தோத்திரம். 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜெபிக்கூடாதா? ஆமே சோத்திரம். அப்போ ஆண்டோட சமூகத்தை நம்ம தேடும் பொழுது வாஞ்சையா இருக்கிறவனை கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதில் 2வது வசனம் சொல்லுது பாருங்க, என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள் தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது, நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். நம்ம எங்கெங்க நிற்கிறோம், தேவனுடைய சந்நிதியில நிற்கும் பொழுதுதான் பெரிய நம்மளுக்கு ஆசீர்வாதம். ஆமே சோத்திரம். தாவி ஒரு சோதனை தவறு செய்யறான், ஆனா தேவனுடைய சந்நிதியில என்ன பண்ண, விழுது தன்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுக்கிறான். அற்புதங்களை அவன் வாழ்க்கையில் செய்து தேவனுடைய சிங்காசனத்தை நிலைக்கப்படும் போல நம்முடைய வாழ்க்கையும் இயேசுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் வாஞ்சியா தேடுவோம். வேற எதுல வாஞ்சியா இருக்குமோ, தேவன் மேல வாஞ்சியா இருப்போம், வேதாகமத்தில் வாஞ்சியா இருப்போம், ஜெபத்துல வாஞ்சியா இருப்போம், பரிசுத்தத்துல வாழ்றதுல வாஞ்சியா இருப்போம். நிச்சயமாக தாவீதை உயர்த்தின ஆண்டவர், தாவீதை தாங்கின ஆண்டவர், தாவீதை சமஸ்த சிறுவர்களுக்கும் ராஜாவாய் மாற்றின ஆண்டவர், தாவீதை எல்லா உபத்திரங்களும் விலக்கி மீட்டெடுத்த ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்க
வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களுக்கு இன்னும் வாஞ்சை அதிகரிக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே சோதனை ஏனோதானமாக நாங்கள் தேடாதபடிக்கு உண்மையாய் உத்தவத்தோடு கூட ஆண்டவரை தேட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.